ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பை சொத்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாம இந்த மாதத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவன் கிருபையாய் நமக்கு 10 மாதங்களை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினால பலப்பட்டு 10 மாதங்களை நாம் கிருபையாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 11வது மாதத்துல கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானித்து அதில் பலப்பட்டு இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் நம் நடத்த நமக்கு பலம் தரப்போகிறார். ஆதார வசனமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த மாதத்துல ஆண்டவர் நாம கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே ஆசாவை குறித்து இந்த அதிகாரத்துல இந்த 2 நாளாகும் 14, 15, 16ஆம் அதிகாரத்துல ஆசாவை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா அவன் செய்த காரியம் வாய்த்ததான். ஆசா செய்த காரியம் வாய்த்தது. அவன் ராஜ்யபாரம் ஆரம்பித்த போது அவன் 41 வருடங்கள் யூதாவின் மேல ராஜ்யபாரம் பண்ணினான். யூதாவின் 6வது ராஜா. முதல் சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன், 4வது ரெகோபெயாம், 5வது அபியா, 6வது இந்த ஆசா. 6வது ராஜா யூதாவின் மேல அவன் 41 வருடங்கள் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய ராஜ்யபாரம் ஆரம்பித்ததும் கர்த்தர் மேல அன்பு வைத்து அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரை தேடின போது 10 வருஷம் அவனுக்கு தேசம் அமைதியா இருந்தது, அமெரிக்கையா இருந்தது, சமாதானமா இருந்ததா, எந்த எதிரியும் இல்லாம அவங்க அமைதியா இருந்த பொழுதுதான் அவன் யூதாவை நோக்கி சொல்றான், இப்போ தேசம் 10 வருஷம் அமைதியா இருக்கிறது, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கோபுரங்களை கட்டுவோம், அல்லது பட்டணங்களை கட்டி வாசல்கள், அலங்கங்கள், கோபுரங்களை உண்டு பண்ணி தாழ்பால்களை கூட்டி நம்முடைய தேசத்தை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யும் பொழுது, அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை அவர்களுக்கு வாய்க்க செய்தார். காரியம் அவர்களுக்கு வாய்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில கூட நீங்க இந்த வருஷத்துல எத்தனையோ காரியங்களை செஞ்சிருப்பீங்க, எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க, பிரயாசப்பட்டிருப்பீங்க. சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயமாய் முடித்து கொடுத்திருப்பார். ஆனா சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கும். ஏன் தடைப்பட்டது நம்ம கேட்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? தடை வந்துச்சுன்னா அவங்களாலதான் தடை வந்துருச்சு, அவங்களாலதான் இந்த காரியம் முடியாம போச்சுன்னு அப்படி மற்றவர்கள் மேல நம்ம என்ன சொல்லுவோம்? பழிய போட்டுருவோம். ஆனா ஒரு காரியம் அது வாய்க்கணும்னா அது கர்த்தர் கிட்டதான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் காரியங்களே வாய்க்க செய்கிறவர். நீதிமொழிகள் 16:33 என்ன சொல்லுகிறது? சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியும் கர்த்தரால் வரும். அப்ப காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் தான் நம்முடைய சின்ன முயற்சியோ பிரயாசமோ அந்த காரியங்களை வாய்க்க செய்து நமக்கு வெற்றியை தருகிறார் அப்படின்னு நம்ம விசுவாசம் உள்ளத்துல இருக்கணும். அதை எப்பொழுதும் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க செய்கிறார். என்னுடைய பிரயாசம், என்னுடைய பலன், என்னுடைய நாலேஜ் அப்படி சொல்லவே கூடாது. காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர் அப்படின்னு ஒரு உள்ளத்துல ஒரு விசுவாசம், ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆசாவினுடைய காரியம் வாய்க்க ஆசா கிட்ட இருந்த சில நல்ல குணங்கள், பண்புகள் இருந்ததுனால்தான் கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். அவனுடைய நாட்களில் அவன் ராஜ்யபாரம் பண்ணி அந்த நாட்களில தேசம் அமைதியா இருந்தது, சமாதானமா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். அதை இன்றைக்கு நம்ம தியானித்து அவன் வாழ்க்கையில், ஆசாவினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த காரியங்களை தியானித்து நம்மையும் அப்படியாய் மாற்றும் பொழுது நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறவராய், நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது வாய்க்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இன்னைக்கு அதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த ஆசாவினுடைய காரியம் வாய்க்க அவன் செய்த முதல் காரியம் என்னவென்றால், முதலாவதாக 2 நாளாகவும் 14-11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 14-11 ஆசாவுடைய காரியம் வாய்க்க அவன் செய்த முதல் காரியம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார்.
முதலாவதாக இந்த ஆசாவுடைய காரிய வாய்க்கு அவன் செய்த காரியம் கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான ஆபத்து நிறைந்த காலத்துல எங்கு பார்த்தாலும் அழிவுகளும் நாசமும் கொடுமை கேட்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், செய்தியில வாசித்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா நாம் முதலாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவர் எப்படி தேடினார்? ஜெபித்து தேடினார். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபித்து ஆண்டவரை தேடுவார்கள், சில பேர் உபவாசித்து கர்த்தரை தேடுவார்கள், சில பேர் அதிகாலையில கர்த்தரை தேடுவார்கள், சில பேர் கண்ணீரோடு ஆண்டவர்களை மனங்கசந்து அழுது கர்த்தரை தேடுவார்கள். அப்படி நாம் தேடும் பொழுதுதான் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். 10 வருஷம் அமைதியா இருக்குது. அதுக்கப்புறம் காரணமே இல்லாம ஒரு எதிரி வரான். எத்தியோப்பியர்கள் வராங்க ஆசாவுக்கு விரோதமா, லிபியர்கள் வராங்க ஆசாவுக்கு விரோதமா. அவங்க கிட்ட இருக்கிற படபலம் அதிகம். அவங்க கிட்ட இருக்கிற 10 லட்சம் சேனை அவங்க கிட்ட இருக்கிறது, 300 இருப்பு ரதங்கள் இருக்குது. ஆனா இந்த ஆசா கிட்ட இருந்ததுன்னா 5,80,000 தான். வில்லை நான் ஏற்றுகிறவங்க 2,80,000 பேரு. அதுக்கப்புறம் 3,80,000 பேர் பெண்ணியம், அதாவது ஈட்டியை பிடிக்கிறவங்க. அப்ப 5,80,000 பேர் தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க ஆட்கள். ஆனா எதிரி கிட்ட 10 லட்சம் 300 இருப்பு ரதங்கள். அதனால இவர் ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடுறார். பயந்து போன ஒரு சூழ்நிலை, சோர்ந்து போயிட்டாரு. இப்போ ஒரு பயம் வருது, ஒரு தோல்வி பயம் வருது. நமக்கு ஒரு எதிரி நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான், பார்க்கறதுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம கர்த்தருடைய பாதத்துல விழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி தேட வேண்டும். கர்த்தரை தேடு இருதயம் வாழும் பைபிள் சொல்லுது. கர்த்தரை தேடு இருதயம் மகிழ் என்று பைபிள் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாதான். கர்த்தரை தேடுகிறவருக்கு அவருடைய கரம் நன்மையாய் இருக்கிறதா. கர்த்தரை தேடுது ஒருபோது அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடும்போது அவர் பலனளிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப கர்த்தரை தேட வேண்டும். இவன் ஜெபித்து ஆண்டவரை தேடும். ஏன்னா எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இவனை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அந்த நேரத்துல போய் கர்த்தரை தேடுறான், ஜெபித்து தேடுறான். ஆண்டவரே பலமுடியா எல்லாருக்கும் உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம். அது பலமுள்ளவனா இருக்கட்டும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், அவனுக்கு உதவி செய்யறது லேசான காரியம். எனக்கு துணை நில்ல ஆண்டவரே. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நான் நிற்கிறேன், பயமா இருக்குது எனக்கு ஆண்டவரே, தோல்வி பயம் வந்துருச்சு, உனக்கு முன்பாக நிற்கிறேன், எனக்கு துணை நில்லும் அப்படின்னு அவங்க ஆண்டவரை ஜெபித்து தேடின போது கர்த்தர் என்ன செஞ்சாரா? அவனுக்கு விரோதமாய் வந்த எத்தியோப்பியர்களை ஆண்டவர் துரத்தினாராம். கேரார் மட்டும், ஆமென் ஹல்லேலூயா. ஆசாவும் அவனோடு இருந்த 13 வசனம், ஜனகுல கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் யாருக்கு முன்பாக? ஆசாவுக்கு அவனுடைய சேனைக்கு முன்பாக அவர்கள் நொறுங்கி போனார்களாம். எவ்வளவு பெரிய எதிரி கிட்ட எவ்வளவு பெரிய சேனை இருக்கட்டும், நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். அவரை தேடும் பொழுது அவருடைய சேனைகள் நமக்கு உதவி செய்யும். அவருடைய வானத்துக்குரிய சேனைகள், பூமிக்குரிய சேனைகள் அவரிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எதிரி காரணமே இல்லாம நம்ம பகைக்கும் போது, சில பேர் காரணமே இல்லாம நம்மளை பகைப்பாங்க, விரோதிப்பாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்மளை வெறுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை தேட நம்முடைய மனதை நம்ம ஒருமுகப்படுத்த வேண்டும். இங்கு ஆசா கர்த்தரை தேட ஜெபித்து கர்த்தரை தேடலாம். அதே போல யோசபாத் உபவாசித்து கர்த்தரை தேடினான்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீது சொல்ற, அதிகாலமே உண்மை தேடுவேன் ஆண்டவரே. அதிகாலையில தேடினார்கள். தேடின அவர்களுக்கு அவர் வெளிப்பட்டு அவர்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். முதலாவதாக இந்த மாதம் என் காரியம் வாய்க்கணும், நான் என் பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தை வந்து ஸ்டெப் எடுத்திருக்கேன். பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண காரியமா இருக்கலாம், வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஏதோ இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் இந்த மாதத்துல, அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நான் கர்த்தரை தினமும் தேடுங்க. இந்த காரியம் வாய்க்கணும்னா அதிகாலையில உபவாசித்து ஜெபித்து கண்ணீரோடு நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனா. கர்த்தரை தேடினா அவர் நமக்கு வெளிப்படுவார். அவரை தேடாம அப்படின்னா அவரும் நம்மளை விட்டுருவார். அப்ப தேடும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா முதலாவதாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவதாக இந்த ஆசா செய்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே 2 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அந்நிய தேவர்களின் பலிப்பிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. இரண்டாவது ஆசாவுடைய காரிய வாய்க்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டாராம், தேசத்தையும் சுத்திகரித்துக் கொண்டார். இன்றைய நாட்களில் நம்முடைய காரியம் வாய்க்கணும்னா நம்ம ஏறெடுக்கிற சின்ன பிரயாசமோ பெரிய பிரயாசமோ சின்ன முயற்சியோ எந்த காரியமோ சின்ன காரியமோ பெரிய காரியமோ வாய்க்கணும்னா நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
அங்க விக்கிரகங்களை அவர் என்ன செஞ்சாரா, பலிப்பிடங்கள், விக்கிரக ஆராதனை பலிப்பிடங்கள், அதற்காக போடப்பட்ட பலிப்பிடங்கள், மேடைகள் எல்லாம் அகற்றி எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு, ஒரு சுத்திகரிப்பு உண்டானது தேசத்துல. ஆமேனா, இன்றைக்கு நான் விக்கிரகங்கள் வழிபடல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கலினாலே அது விக்கிரகம் தான். காலையில எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க. காலையில எழுந்தோடு நம்ம என்ன செய்யணும், போனை தான் எடுக்கணும். அதுதான் விக்கிரகங்கள். அப்படிப்பட்ட விக்கிரகங்களை, அப்படிப்பட்ட ஆராதனையில ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதை, ஆலயத்துக்கு போறோம். ஆனா எத்தனை பேர் ஆராதனையில ஆண்டவர் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆராதனையில கூட போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மகத்துவத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கு செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் அதை நமக்கு கொடுக்க வல்லமுடையவரே தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நான் பார்க்கிற பார்வை, நான் ஆண்டவரே சப்பா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தைகள், நான் செய்கிற காரியங்கள், அப்பா நான் போற பாதை, வழி எல்லாவற்றையும் சுத்திகரித்துக் கொள்கின்ற ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விட வேண்டிய காரியங்களை விடும் பொழுது நம்ம ஆண்டவர் வெறுக்கிற ஆண்டவர் வெறுக்கிற, அதாவது ஆண்டவர் வெறுக்கிற, ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருக்கு விரும்புறது என்ன, அவர் செய்த நம்ம செய்யும் பொழுது, அவருக்கு சில காரியங்கள், விரும்பாத காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அதுவே விற்கிறது தான். அப்படிப்பட்ட காரியங்களை வெறுத்து ஒதுக்கி விடும் பொழுது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக அதே 2 நாளாகமம் 14:2 பாத்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதலாவதாக அவனுடைய காரியம் வாய்க்க, முதலாவதாக செபித்து கர்த்தரை தேடினான். 2வது தன்னையும் தேசத்தையும் சுத்திகரித்துக் கொண்டான். 3வது கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான், பிரியமானதை செய்தான். என்ன அப்படி பிரியமான காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நீங்க 15ஆம் அதிகாரம் 2 நாளாம் 15ஆம் அதிகாரத்துல அங்க பார்ப்பீர்கள் என்றால், நீங்க 12, 13, 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இதுதான் கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமான ஒரு காரியம், பிரியமான ஒரு காரியம். எல்லாரும் ஆண்டவரை தேடணும். சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடணும். தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும். அது மாத்திரம் முழு இருதயத்தோடு அவரை தேடணும், முழு ஆத்மாவோடு அவரை தேடணும். அப்படி தேடலனா கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவருக்கு முன்பாக, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இதுதாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்குதான் கர்த்தருக்கு பிரியமான, ஆண்டவருடைய வேதத்துக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆலயத்துக்காக நாம் வைராக்கியம் பாராட்டும் போது, அதாவது கர்த்தர் மேலுள்ள அன்பிலிருந்து புறப்படுகிற ஒரு தெளிவான தீர்மானம் தான் வைராக்கியம். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அதுதாங்க கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல பிரியமா இருந்து நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். கோரேஸ் என்ற ஒரு புறச்சாதி மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், சாட்சி சொல்லியிருக்கிறார். என்ன அவன் பிரியமானதை செய்தான்? கர்த்தருடைய மக்களை விடுதலை, அந்த சிறையில் விடுவித்தார். அவங்க ஆலயத்தை கட்டணும், அவங்க தேசத்துக்கு போனோம், திரும்பி போனோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவர் கொடுத்த கையளித்த தேசத்துக்கு அவங்க திரும்பி போனோம். அவங்க ஆலயத்தை கட்டணும், அதற்காக வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அந்த கோரேஸ் ராஜா கொடுத்தார். எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுத்தார். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு என்ன செஞ்சு அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு என்பதை உணர்ந்து நாம் செய்யும் பொழுது இந்த ஆசை அப்படிதான். ஆண்டவருக்கு பிரியமான எல்லாரும் ஆண்டவரை தேடணும். ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாரும் பெரியோர் எல்லாரும் தேடணும். தேடலைன்னா கொலை செய்வோம். எவ்வளவு பெரிய வைராக்கியம் பாருங்க. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியாய் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது, எஸ்தர் பிரியமானதை செஞ்சாங்க. நான் செத்தாலும் சாகுறேன், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் போறேன், ராஜாவிட்ட போறேன், செத்தாலும் சாகுறேன். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்? நாங்கள் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவிக்காம போனாலும் நாங்க என்ன செய்வோம்? அந்நிய தேவர்களை வணங்க மாட்டோம், ஆராதனை செய்ய மாட்டோம்.
எதற்காக எங்கள் தலை வணங்காது, யெகோவா தேவனுக்கு மாத்திரம் எங்கள் தலைகள் வணங்கும் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. அதுதாங்க கர்த்தருக்கு பிரியமான காரியம். கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்கள், நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்து 2 நாளாகும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து நம்முடைய காரியம் வாய்க்கணும்னா கர்த்தரை நம்ம செபித்து தேட வேண்டும். ஆசா செபித்து தேடினார். 2வது தன்னையும் சுத்திகரித்துக் கொண்டார், தேசத்தையும் சுத்திகரித்துக் கொண்டார். 3வதாக கர்த்தருக்கு பிரியமானதை அவர் செய்தார். 4வதாக கடைசியா கர்த்தரை சார்ந்து கொண்டார். நம்முடைய எப்படி நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? உறுதியாய் நம்ம ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? சின்ன காரியம்னா கர்த்தரை நம்ம நம்புவோம், பெரிய காரியம்னா நம்ப மாட்டோம், மனுஷர்களை நம்பி போயிடுவோம். சில காரியங்கள் நமக்கு நடக்கலன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை பார்க்க போயிடுவோம், கோர்ட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் போலீஸ் கிட்ட போயிடுவோம். பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். 100க்கு 100 கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, உறுதியாய் பின்பற்றும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் நம்மை ஆண்டவரை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ரூத் பாருங்க, நகோமியை உறுதியாய் பின்பற்றினார். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன், நீ அடக்கம் பண்ண இடத்துல நானும் அடக்கப்படுவேன். எவ்வளவு உறுதியாய் நகோமியை பற்றி கொண்டதுனால்தான் அவருடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. மிகப்பெரிய போவாஸ், அல்லேலூயா, அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ரூத் அன்றைக்கு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? முதலாவதாக கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். முழுவதுமாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை, அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நம்மை நடக்கும் பொழுது, சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருக்கு துணை செய்தாராம். அந்த ஏராளமான கூட்டத்துக்கு, எதிரிகளுக்கு, நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நம்மை காரணம் இல்லாம நம்ம விரோதமாய் இருக்கிற அந்த கூட்டத்துக்கு, அந்த துன்மார்க்கரின் கூட்டத்திற்கு, அந்த சத்துருவின் கூட்டத்திற்கு அவனை ஆசாவை விடுவித்தார். சார்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 4வதாக அப்படியா இருக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அன்றைக்கு யோசேப்பினுடைய காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அவன் எங்க இருந்தானோ, அந்த போத்திபார் வீட்டுல இருக்கும்பொழுது அவன் காரியம் வாய்த்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை எல்லாம் வாய்க்க செய்தார். அவன் எகிப்துக்கு முழுமைக்கு அதிகாரியாய் ஆண்டவர் உயர்த்தின பொழுதும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ, அல்லேலூயா, ஞானமாய் செய்த எல்லா காரியங்களும் கர்த்தர் அவன் வாய்க்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா, அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் வாய்க்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி. அப்பா, உம்மை ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 11வது மாதத்துல எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. இதை வாக்கு தத்தமாய் ஆண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை இந்த வார்த்தையில பலப்பட்டு இந்த மாதம் நாங்கள் எடுக்கிற, ஆண்டவரை நாங்கள் பிரயாசப்படுகிற, முயற்சி செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்யும்படியா ஆசாவுக்கு ஆண்டவரை காரியத்தை வாய்க்க செய்த தேவன் எங்களுக்கும் காரியங்களை வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசா கர்த்தரை தேடினா, ஆண்டவரை தன்னையும் தேசத்தையும் சுத்திகரித்துக் கொண்டார். ஆண்டவரை கர்த்தரையே சார்ந்து கொண்டார். ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவர் உம்மை தேட இந்த நாட்களில் விசேஷமாய் அதிகமாய் தேட, ஆண்டவரை ஜெபத்தோடு உபவாசத்தோடு தேட, அதிகாலையில் தேட எங்கள் கிருபை பாராட்டுகிறார்கள். எங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஆண்டவரே. அப்பா, எங்கள் வார்த்தைகள், எங்கள் எண்ணங்கள், நோக்கங்கள் ஆண்டவரே, அப்பா எங்கள் செயல்கள் ஆண்டவரே, எங்கள் செய்கைகள் ஆண்டவரை, கிரியைகள் எல்லாவற்றிலும் ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவரை நீங்கள் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்று தருவீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானது என்னது என்று உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய நீ மகிழத்தக்கதாக அப்பா நீ சந்தோஷப்படுகிறமான காரியங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவழியாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.